வெல்கம் டு சாருஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பராத்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். மூங் தால், ஸ்வீட் பொட்டேட்டோ, பன்னீர் வச்சு பண்ணக்கூடிய பராத்தா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 hours ஊற வச்சுருந்தேன். அந்த வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். ஊற வச்ச பாசிப்பருப்பு, அப்புறம் 50 to 70 grams அளவுக்கு பன்னீர். நான் ஆத்திலே பண்ணின பன்னீர் தான் யூஸ் பண்ணுறேன். கடையில் வாங்கின பன்னீர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதை பீசஸாக போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துருவி வச்சுட்டேன். அந்த பன்னீர் தான் சேர்த்துட்டுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். அது தோல் சீவி மசிச்சு இதில் சேர்த்துண்டாச்சு. கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணினது, அப்புறம் காஞ்ச வெந்தயக்கீரையில் கசூரி மேத்தி 2 tablespoons அளவுக்கு சேர்த்துருக்கேன். தனியா பவுடர், ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 tablespoon சேர்த்துருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 teaspoon அளவுக்கு பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாசிப்பருப்பு ஊற வச்ச தீர்த்தமே இருக்குது. தீர்த்தம் தேவைப்பட்டதுன்னா அதை கொஞ்சம் தெளித்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. பிசைஞ்சிட்டு காட்டுறேன். பராத்தாக்கு மாவு பிசைஞ்சுண்டாச்சு. 2 teaspoon அளவுக்கு தான் வாட்டர் தேவைப்பட்டது. அதனால நான் ஊற வச்ச பாசிப்பருப்பு வாட்டரே ஆட் பண்ணி பிசைஞ்சுட்டேன். எடுத்த உடனே தீர்த்தம் சேர்த்துட வேண்டாம். இந்த வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கும் ஊற வச்ச பாசிப்பருப்புமே நல்லா மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வாட்டர் சும்மா 1 tablespoon இல்லைனா 2 teaspoon அளவுக்கு தான் தேவைப்படும். இந்த மாதிரி தேய்ச்சுண்டாச்சு. ரொம்ப மெல்லுசாக தேய்ச்சிடாதீங்கோ, தேய்க்கவும் முடியாது. அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை நம்ம அப்படியே சேர்க்கறதுனால க்ரன்ச்சியாக இருக்கும். அரைச்சி வேக வச்சு அந்த மாதிரி நம்ம பண்ணலை. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்ப மெல்லுசாக தேய்க்க வேண்டாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பராத்தாக்கு நல்லாயிருக்கும். கல் காஞ்செடுத்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா எண்ணெய் நெய்மா கூட நீங்கள் கலந்து சேர்த்துக்கலாம். 2 பராத்தா சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இல்லை காய்கறிக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துடுறோம். ப்ரோட்டீனுக்கு பன்னீர் அண்டு மூங் தால் இருக்குது. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு தனியாக எதுவும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தயிர் தொட்டுன்னு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நான் மிளகா பொடி, பச்சை மிளகா அதெல்லாம் சேர்க்கல. மிளகு பொடி தான் சேர்த்துட்டுருக்கேன். தனியா ஜீரா பவுடர் ஆட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஓமம் கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் எல்லாம் நமக்கு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் குக் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுத்து. ஒரு நெய் சேர்த்துக்கிறேன். இன்னொரு பக்கமும் குக் ஆகட்டும். லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா வேகும். ரெடி ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். பராத்தா ரெடி ஆகிடுத்து. 2 பக்கமே நல்லா குக் ஆகிடுத்து. ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பராத்தா, பாசிப்பருப்பு, பன்னீர், சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான பராத்தா ரெடி ஆகிடுத்து. எங்கள் அது பெருமாளுக்கு நான் ஆஃபர் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.